நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். It's an Narasu's Coffee with TD powered by Ungal Satya co-presented by Milky Mist Paneer. இன்னைக்கு இந்த காஃபி வித் டிடி ஹோஸ்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வரப்போகிற கெஸ்ட் அப்படிப்பட்ட ஒரு கெஸ்ட். இவரை பார்த்து எத்தனையோ தடவை வியந்திருக்கோம். எப்படி இவரால் இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ பெரிய விஷயங்களை சாதிக்க முடியுதுன்னு வியந்திருக்கேன். இது எல்லாத்த விட அவர் ஒரு விஷயம் பண்ணார்னா, ஒரு ஆக்டராக இருந்தார்னா அதில் 100% கொடுக்குறாரு. ஒரு எழுத்தாளராக ஒரு பாடலாசிரியராக இருந்தார்னா அந்த பாடல் பெரிய அளவில் ஹிட் ஆகுது. ஒரு பாடகராக இருந்தார்னா ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ், விஜய் அவார்ட்ஸ்னு எக்கச்சக்கமான அவார்ட்ஸை அந்த ஒரு கேட்டகரிக்காக வாங்குறாரு. இப்போ ப்ரொடியூசராகவும் மாறி நிறைய பேருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு. இது எல்லாத்த விட அவரை பார்த்து வியக்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆனால் அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். அவர் வந்ததுக்கப்புறம் பேசி முடிச்ச உடனே இந்த நிகழ்ச்சியோட எண்டில் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணுற ஒருத்தருக்கு வயசு எவ்வளோ இருக்கும்? ஒரு 50, 60. பட் த ஹோல் பாயிண்ட் இஸ் இவருக்கு 30 வயசு தான் ஆகுது. ஆனால் பார்த்தா 12வது படிக்கிறவர் மாதிரி இருக்காரு. ஒரே கன்ஃபியூஷன், எப்படி இதெல்லாம் செய்கிறாரு? ஐ திங்க் அந்த டியரஸ்ட் பர்சனை கூப்பிட்டு தான் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஐம் வெரி ஹாப்பி டு வெல்கம் நேஷனல் அவார்ட் வின்னர் மிஸ்டர் தனுஷ். ஹலோ சார், ப்ளீஸ் உட்காருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. It's my pleasure. Thank you so much. So, தனுஷ் அவர்களே, என்ன சாப்பிட்றீங்க? எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க உங்கள் பாடியை? மனசில் ரொம்ப சுத்தமாக இருக்கிறதுனால, அந்த ஷர்ட் கலர்லேயே இருக்கிறனாலயா? அப்படிதான் நினச்சிக்கிறேன். பட் அவ்வளோ சுத்தம்லாம் இல்லை. எல்லாருக்கும் இருக்கிற குறைகள்லாம் எனக்கும் இருக்குது. என்னுடைய அப்பா கொடுத்த ஜீன்ஸ், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தனுஷ் அவர்களை பற்றி ஒவ்வொரு வாட்டி பேசும்போது, நிறைய பேர்கிட்ட பேசும்போது, இன்னும் அவங்க சொல்கிற விஷயம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருத்தர்ப்பா அவர். எதை தொட்டாலும் டாஸ் டச் மாதிரி இருக்கு. அண்ட் இவ்வளோ சின்ன வயசில் நான் எங்கேயோ ஒன்று படிச்சிருக்கேன், டு பி ஓல்ட் அண்ட் வைஸ் யூ ஷுட் ஹவ் பீன் யங் அண்ட் ஸ்டூபிட்னு. ஆனால் நீங்கள் எப்பவுமே அப்படி இருந்த மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ வயசாகி எங்கேருந்து இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு வருது? தெரியல. கலைத்துறையில் இருக்கிற எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் நான் நினைப்பேன். ஏன்னா ஒரு கலை எல்லார்கிட்டையும் அப்படி போய் அப்படி சேராது. அது பாடலாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், இல்லை எழுத்தாளர்களாக இருக்கட்டும், எல்லாமே கலை. ஒரு வரைகிறவங்க, பெயிண்டர்ஸாக இருக்கட்டும், ஈவன் குக்கிங், அது கூட ஒரு கலை தான். ஸோ கலைங்கிறது எல்லாருக்கிட்டையும் அப்படி சேர்ந்துறாரு. அப்படி போய் சேர்றவங்க எல்லாருமே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நானும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். அண்டு நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இடத்துலையுமே சரியான மனிதர்களை சரியான நேரத்தில் சந்தித்ததுனால எனக்கு சரியான விஷயங்கள் அப்பப்போ நடந்துகிட்டே வந்திருக்கு. தவிர இதில் என்னுடைய பங்கு ஒரு 10% நான் எடுத்துக்கலாம். என்னுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய ப்ரேயர்ஸ், என்னுடைய அண்ணா ஏர்லி ஸ்டேஜஸ் என்னோடய கெரியரில் எனக்கு கொடுத்த அட்வைசஸ் அண்ட் படங்கள், நடிக்க சொல்லி கொடுத்த விதம், அதுக்கப்புறம் கடவுளுடைய கருணை, அதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சவங்க, நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க, எல்லாருக்குமே அதில் பங்கு இருக்குது நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. ஸோ இது நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்களுக்கு என்ன பங்கு? நிச்சயமாக அப்படி ஒரு சிலர் இருக்கும்போது தான் நமக்கு நெக்ஸ்ட் போகணுன்ற ஆர்வம் வரும், புஷ் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா போர் அடிச்சிடும். ஓகே வந்துட்டோம், இது இருக்குது அது இருக்குது, ஓகே அப்படின்னு கண்டென்ட்டாக இருந்துருவோம். அது இருக்கக்கூடாது, இன்னும் ஒரு டிரைவ் வேணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஹேர்டில் இருக்கணும். இருந்தால் தான் அது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ யாருமே யாருடைய வளர்ச்சியுமே தடுக்க முடியாது, யாரும் யாரையும் உருவாக்கிடவும் முடியாது. அவங்க மனசில் இருக்கிறது, அவங்களுடைய உழைப்பு, அவங்க எவ்வளோ தூரம் போக முடியும் அவங்க தான் நிர்ணயிக்க முடியும். ஸோ ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் அவங்க. ஸோ எல்லாருக்குமே இதில் பங்கு இருக்குது. அண்டு நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸும், பாலுமேந்திரா சார், வெற்றிமாறன் சார், எல்லாருமே, சுராஜ், பூபதி பாண்டியன், எனிபடி, இப்போ கேவி ஆனந்த் சார், எல்லாரும், சர்க்குணம் சார், எல்லாருக்குமே அதில் சுப்பிரமணியம் சிவா தான் ஃபஸ்ட்டு எனக்கு கமர்ஷியல் ஹிட்டு கொடுத்த சுப்பிரமணியம் சிவா சார். எல்லாருக்குமே இதில் எல்லோரும் சேர்ந்து தான் மோல்ட் பண்ண முடியும் ஒரு ஆக்டர். அப்படி தானே ஒரு ஆர்டிஸ்டால் மோல்ட் ஆகிட முடியாது. அண்டு எனக்கு இதை விட்டால் அவர் ஒன்றும் தெரியாது, அதுதான் நிஜம். எனக்கு ஒரு செக்கை கொடுத்து ஃபில் பண்ணி கொடுக்க சொன்னால் தெரியாது, யாராவது பண்ணி கொடுத்தா சைன் பண்ண தெரியும். ஏர்போர்ட்டில் கூட ஒரு இடத்துல ஃப்ளைட் ஏறி இன்னொரு இடத்துல பத்திரமா போயிடுவேன்னா எனக்கே பயம் இருக்கும். அப்ராட்லாம் போனால் ஸ்பெஷலி அது கூட சரியாக தெரியாது, எதுவுமே தெரியாது, சினிமாவும் சரியாக தெரியாது. ஆனால் ஏதோ தெரியும், பொழிச்சுக்க தெரியும். இங்கே தான் நிறைய விஷயங்கள் ஒரு ஆட்டிடியூட் வைஸ்
உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு. லைக் ஐ செட் ஓல்ட் அண்ட் வைஸாக இருக்கிறதுக்கு யங் அண்ட் ஸ்டூப்பிடாக இருந்திருக்குன்னு சொல்லுவேன். பட் ஐ டோன்ட் திங்க் நீங்கள் எப்பவுமே அப்படி இருந்திருப்பீங்க. ஐயோ நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஸ்டூப்பிடான ஆளை பார்க்கவே முடியாது. I've been flawed. நான் தவறுகள் நிறையா பண்ணியிருக்கேன். அண்ட் அதான் கீழே விழுந்தால் தான் சைக்கிள் ஓட்ட முடியும். அதுதான் கரெக்டான உதாரணம். நிறைய தவறுகள் பண்ணி நிறையா கற்றுட்ருக்கேன். ஒரு சிலர் மனசை காயப்படுத்தியிருக்கேன், அதுக்காக பின்னாடி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஒரு சிலர் என் மனசை காயப்படுத்தியிருக்காங்க, அதுக்காக அவங்க வருத்தப்பட்டதே கிடையாது. இந்த மாதிரி எல்லாமே நமக்கு நடந்திருக்கு. I've been really stupid. பட் அதுலேருந்து கற்றுக்கிட்டு அது எவ்வளோ தூரம் மறுபடியும் செய்ய முடியாமல் இருக்கும் நான் முயற்சி பண்ணுவேன். பட் வாட் எவர் செட் அண்ட் நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான். நானும் தவறுகள் செய்யத்தான் முடியும், செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லைல்ல. உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹிந்தி படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோன்னே I was floored. தனுஷ் என்ன 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 பண்ணியிருக்காரு இவர், எப்படி ஹவு மச் எவ்வளோ உழைச்சிருக்கணும் அப்படி ஒரு ட்ரெய்லர். அதுவும் இன்னொரு லேண்டில் போய் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஹிந்தி பேசுகிறவங்க நடுவில் போயிட்டு, ஹிந்தி தெரியாது இல்லை சார் உங்களுக்கு, படித்ததில்லை இல்லை. ஸோ ஹிந்தி தெரியாத ஒரு லேண்டில் போயிட்டு இவ்வளோ விஷயங்கள் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ப்ளீஸ் யூ ஹாவ் டு ஷேர் இட் வித் அஸ். எப்படி இருந்தது? ஆனந்த் எல் ராய் அந்த படத்தோட டைரக்டர் பேர். அவர் ஆடுகளம் பார்த்துட்டு நேஷ்னல் அவார்டு இந்த வருஷம் இந்த பையன் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்ல, யார் பார்க்கலாமேன்னு சொல்லி அவர் ஆடுகளம் அவருக்கு யூடியூப்பில் போட்டு காட்டியிருக்காங்க. அதை அவர் பார்த்துட்டு இந்த கதைக்கு எனக்கு இந்த பையன் தான் வேணும் அப்படின்னு அவர் ரொம்ப பிடிவாதமாக இருந்து கிட்டத்தட்ட 8 மாதம் என்னை ரீச் பண்ண ட்ரை பண்ணி தேடி பிடிச்சி எப்படியோ ஒரு வழியாக என்னை நான் முதல்ல பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். இல்லை சார், என்னை எங்கள் ஊரில் ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம், நான் பாலிவுட் மெட்டீரியல் கிடையாது, எனக்கு ஹிந்தி படம் பண்ணுற இன்டென்ஷனும் இல்லை, எனக்கு இங்கே இருக்கிற கெரியர் ரொம்ப கண்டென்ட்டாக இருக்குது, நான் பண்ணலை. அப்படி அவர் இல்லை, கதை மட்டும் கேளுங்க, எனக்கு 15 மினிட்ஸ் டைம் கொடுங்க. அப்போ நான் அவரை பற்றி விசாரித்தேன், யார் இவர், ஏன் ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாரா இவர், நம்மளை வச்சு ஏன் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாருன்னா, அவர் அங்கே தனுவெஜ் முன்னு ஆல்ரெடி ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்துட்டு ஒரு பெரிய ஆக்டர்ஸ்லாம் டேட்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்காங்க அவருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்படி சொல்லும்போது இவர் ஏன் நம்ம தான் வேணும்னு ஏன் சொல்கிறாரு. சரி ஓகே சார் வாங்க 15 மினிட்ஸ் நீங்கள் கேட்ட மாதிரி நான் தரேன். அந்த 15 மினிட்ஸில் அவர் சொன்ன கதையை கேட்டோன்னே, இது ஹிந்தியாக இருக்கட்டும், பெங்காலியாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், இந்த கதையில் பண்ணலைன்னா ஒரு ஆக்டராக நம்ம ஃபெயில் ஆகிறோம் அந்த இடத்துல. இதை கேட்டுட்டு எப்படி பண்ணாமல் இருக்க முடியும். சரி சார், இது ஒரு பெரிய சூதாட்டம் சார் நான் இப்போ பண்ணுறது. இந்த படம் 6 மாதம் நான் என்னுடைய மொழியில் நான் ஒரு படம் பண்ண முடியாமல் நான் இங்கே படம் பண்ணணும். அப்படி பண்ணுறதுல எனக்கு பெரிய கேம்பிள் இருக்குது சார். பட் இந்த ஸ்கிரிப்ட், இந்த கதைக்கு அது ஒர்த் இட், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த படம் பண்ணேன். முதல் நாள் போனும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஒன்றுமே புரியல, எல்லாம் ஜகபக்கம் பேசிகிட்டு இருக்காங்க, சுற்றி யார் என்ன பேசுகிறான்னு புரியல. நம்ம யூனிட்லாம் தெரியும் யார் என்னென்னு, அங்கே யார் என்ன பண்ணுறான்னு தெரியல, யார்கிட்ட டீ கேட்கணும்னு கூட எனக்கு தெரியல. அங்கே நான் அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு ஒரு தாட் வந்தது எனக்கு மைண்டில், எத்தனை பேருக்கு மறுபடியும் நியூ கம்மராக வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம அதை என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா பயம், ஜெயிக்க முடியுமா லைஃப்பில், இல்லை இது இல்லைன்னா நம்ம எங்கே போகிறோம் திருப்பி, ஐயோ இந்த சீனை சரியாக பண்ணணும், அது இதுன்னு எவ்வளோ ப்ரெஷர். ஸோ அதை நம்ம என்ஜாய் பண்ண முடியாது, கோ த்ரூ பண்ண முடியும், அவ்வளோதான். பட் மறுபடியும் கடவுள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தான், உனக்கு இன்னொரு சான்ஸ் தர, நியூ கம்மரா ஃபஸ்ட்டு படம் நடிக்கிற நீ, இந்த வாட்டி நீ என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு கடவுள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி நினச்சிக்கிட்டேன். ஸோ என்னை அவங்க நல்லா ட்ரீட் பண்ணாங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணாங்க, ரொம்ப மரியாதையாக பார்த்துக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக ராஞ்சனா ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு நான் ஆக்டர்னே தெரியாது, நான் சிங்கர் நினச்சிட்டு இருந்தாங்க. கொலவெறி பாடினா ஒரு சிங்கர் சவுத்தில் இருந்து அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அது யூனிட்லேயே நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருந்தாங்க, ராஞ்சனா யூனிட்லேயே. அவங்களுக்குலாம் தெரியாது. ஸோ அவங்கெல்லாம் நமக்கு நடிப்பில் சொல்லி கொடுப்பாங்க. இப்படி அஃப்கோர்ஸ் அவங்ககிட்ட நிறைய நான் கற்றுக்கிட்டேன். பட் சின்ன சின்ன பேசிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் கட் சொன்னோன்னே கேமரா பார்க்கக்கூடாது, அந்த லெவலில் நமக்கு சொல்லும்போது ஐ ரியலி ஸ்டார்டட் என்ஜாயிங் இட். நான் மூஞ்சி ஃபுல்லாக சிரிப்பாகவே இருந்தது. எனக்கு இது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் நினச்சிக்கிட்டேன் இதை என்ஜாய் பண்ணுறதுக்கு. இட் வாஸ் குட், இட் வாஸ் வெரி ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ், பட் வெரி டஃப். இங்கே இருக்கிறத விட காம்படிஷன் அங்கே நிறைய இருக்கும் இல்லை சார்? நான் கம்பேர் பண்ண விரும்பலை இங்கே எப்படி அங்கே எப்படின்னு. பட் அந்த இடத்துல நான் என்ன கற்றுக்கிட்டேன், இன்னும் நோட்டீஸ் பண்ணேங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். அங்கே யாரும் யார் வேலையிலையும் தலையிடுறதில்லை. ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. ஒருத்தவங்க பிடிக்கலங்கிறதுக்காக அவங்க வேலையில் இவங்க தலையிடுறது, இவங்க வேலையில் அவங்க தலையிடுறது அது கிடையாது, சுத்தமாக கிடையாது. பிடிக்கலன்னா ஒதுங்கிக்கிறாங்க, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க. அது ரொம்ப க்ளீனாக இருக்காங்க அந்த இடத்துல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சதான். ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்காங்க. சவுத் இண்டியன்ஸ் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்லாம் என்னை பயமுறுத்தி அமிச்சாங்க.
அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஸ்வீட். எல்லாருமே நான் மீட் பண்ண நட்சத்திரங்களாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப மரியாதையாக தான் ட்ரீட் பண்ணாங்க. நேஷனல் அவார்ட் வின்னர் தனுஷ் அவர்கள் ரொம்ப மனம் விட்டு நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காரு. பட் இன்னும் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது நர்சூஸ் காஃபி வித் டிடி பவர்ட் பை உங்கள் சத்யா கோ பிரசன்டட் பை மில்கி மிஸ்ட் பன்னீர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தனுஷ் கே ராஜா, யூ ஹேவ் வண்டர்ஃபுல் ட்விட்டர் நேம். நீங்கள் ஏன் அதாவது படங்களில் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? நடுவில் டக்குன்னு ஏதோ ஒரு கொஸ்டின். நைஸ் நேம், ஒரு வாட்டி கூட சொல்லிக்கிறேன். தனுஷ் கே ராஜா அவர்கள் கிட்ட அடுத்து நான் என்ன கேட்கணும்னா, நீங்கள் வந்துட்டு எல்லாமே ஈஸியாக நடந்தது அப்படி சொல்கிறீங்க. பட் உங்களை கொண்டாடும் போது உங்களை செலிப்ரேட் பண்ணணும், ஏன்னா நீங்கள் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அப்படின்னு நாங்கள் நினச்சி ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம். நீங்கள் செய்கிறத வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிடுறீங்க. உங்களுக்கு அது தெரியுமா? என்ன தெரியாதா? எதை சொல்கிறீங்கன்னு தெரியல. என்ன எனக்கு வாய வச்சு சும்மா இல்லாமல் எதையா எங்கேயாவது சொல்லி இது மாதிரி தான். அப்போது அது லைட்டாக ப்ரஷ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தட்டுமா? சரி. ஏவி ப்ளீஸ். What do you want? What's your problem? கேப்பி கருப்பு. You forget me. டெல்லியில எனக்கு ஜனாதிபதி அவார்டே தரலாம். அப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு வர நீயும் அப்பாவும் இப்படி ஒரு அறிவாளி புள்ளையா திட்டி தீத்தோன்னு தலை குனிஞ்சு நிப்பீங்க. இப்படி ஒரு அவமானம் நம்ம குடும்பத்துக்கு இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஜனாதிபதி முன்னாடி தேவையா? ஐ திங்க் கரெக்டா 10 வருஷம் கழிச்சு இந்த அவார்டு வாங்கியிருக்கீங்க. 2002ல 3லயும் அந்த ஒரு படம் ஒரு சீன் அது. ஆமா, திருடா திருடியில. கரெக்டா சொல்லுங்க, இந்த மொமெண்ட் நடந்த போது எப்படி இருந்தது? சுப்பிரமணியம் சிவா சார் வாயில சக்கரை தான் போடணும் இந்த டயலாக் எழுதுனதுக்காக. இது நம்மளா யோசிச்சு சொன்னது கிடையாது. இது சொன்னதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த அவார்ட் வாங்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருந்ததா? இல்லையா? சோ நாங்க தான் ஞாபகப்படுத்திருக்கோம். ஆமா, சூப்பர். டு பி வெரி ஆனஸ்ட், இது எனக்கு அவார்டு வாங்கும்போது எதுவுமே ஞாபகம் இல்லை. ஏன்னா அப்போ எங்கள் ஃபேமிலி ஒரு ரொம்ப முக்கியமான கிரைசிஸில் இருந்தது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நான் அதை செலிப்ரேட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் நான் இல்லை. இது மாதிரி சொன்னாங்க, சரி அப்படின்னு நான் போயிட்டேன். அவ்வளோதான் என்னால் அப்போ ரியாக்ட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து தான் அவார்ட் கையில் கொடுத்தேன். டெல்லி போகணும். அதுக்குள்ளே வந்து நமக்கு அது பழகி ஐ காட் யூஸ் டு தட் ஃபீலிங். ஸோ அது முழுமையாக வந்து ஒரு இது என்னால் திருப்திப்பட முடியல அந்த விஷயத்தில். ஏன்னா அதை விட ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்போது போயிட்டு இருந்தது. முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான ஒரு சோதனை காலம் போயிட்டு இருந்தது அப்போது எங்களுக்கு, தமிழ்நாட்டுக்கே போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் முடியல. இப்போ எனக்கு எப்படி இருந்தது அப்போங்கிறது ஃபீல் பண்ண முடியல, நினச்சி கூட பார்க்க முடியல. இப்போது இந்த துளுர் இளமை ஷாட் ஒன்று வந்தது இதில், அதை பார்க்கும்போது ஷோ இப்படி இருந்தோமோ நம்ம அப்படின்னு எனக்கே பயமாக இருக்குது. ஸோ அங்கே இருந்து வந்து போய் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கோங்கிறது வந்து இட்ஸ் ரியலி நாட் இன் மை ஹேண்ட்ஸ். என் கையில் சத்தியமாக இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. இது கடவுளாக பார்த்து என்னை கூட்டிகிட்டு வந்து விட்டது தான். ரொம்ப அசாத்தியமாக தெரியுது, ஆனால் இது சாத்தியம், ரொம்பவே சாத்தியம். இது நான் எனக்கு சொல்லலை, எனக்கு அப்புறம் ஒரு ஆக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். இது ரொம்பவே சாத்தியம். எந்த ஒரு விஷயமே நம்ம போய் அதை அடையிற வரைக்கும், நம்ம கை அது மேல் படுற வரைக்கும் அது ரொம்ப தூரமாக தான் தெரியுது. அங்கே போனோன்னு தான் தெரியுது அது அவ்வளோ தூரம் இல்லை, இங்கே தான் இருக்குது, நம்ம தான் முயற்சி பண்ணல அப்படிங்கிறது அங்கே போனால் தான் தெரியுது. எவ்ரிதிங் இஸ் ரைட் தேர். ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் தான் நம்மக்கிட்ட இருந்து தேவை அப்படிங்கிறது தான். ஸோ வெரி நைஸ் ஆஃப் யூ கைஸ். ரொம்ப இதை போட்டு எனக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் சொன்னீங்க அவார்டு கிடைக்கும் போது பெருசாக உங்களால் செலிப்ரேட் பண்ண முடியல. அந்த ஃபீலிங் ஐ திங்க் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. அண்ட் there's ஒன் பர்சன் நாங்கள் எவ்வளோ ப்ரௌடாக உங்களை பார்க்கும்போது ஃபீல் பண்ணுறோமோ அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு ஆக்சுவலி கணக்கே சொல்ல முடியாத அளவுக்கு ப்ரௌடாக இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் லேடி தான் இப்போ பேச போகிறாங்க. லெட்ஸ் see. பிரபு அவர் பிறந்ததே ஒரு பெரிய போராட்டத்தில் தான் பிறந்தார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு டெலிவரி ஆன உடனே காட்டின குழந்தை என் பையன் பிரபுவை காட்டிட்டு
திருப்பி வந்து வேறு குழந்தைய கொண்டு வந்து என் கையில் காட்டிட்டாங்க. இப்போ ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கப்புறம் வந்து என் பையன் என்கிட்ட காட்டினாங்க. திருப்பி ரொம்ப சுட்டி அவர் வீட்டில் இருந்தாலே வீடு கலகலன்னு ஒரு மாதிரி இருக்கும். டான்ஸர் ஆக்டர் ஆகுனதே ஒரு ஆக்சிடெண்ட்டு தான். அவர் வந்து கூப்பிடும்போது அப்பா வந்து ஒரு சும்மா பார்க்கலாம்மா, சாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, அம்மா என்னை விட்டுருங்க சொல்லுங்கம்மா, அப்பா கிட்ட பேசுறதுக்கு அவர் கொஞ்சம் பயம், என்னை விட்டுற சொல்லுங்கம்மா, என்ன வரலம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப எவ்வளோ கெஞ்சினார். இல்லைப்பா சும்மா பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி நான் சொன்னதுக்காக அவர் வந்து எல்லாம் பண்ணார். அதை பண்ணிவிட்டு திருப்பி அதுக்கு அவருக்கு அந்த துள்ளுவத இளமைங்கிற ஒரு பிக்சருக்கு அவருக்கு செட் ஆச்சு. அவனுடைய அந்த ஃபேஸு, ஒரு குறும்பு பார்வைங்கிறது, அவன் செய்கிறது, அந்த கேரக்டருக்கு அவனுக்கு அது ரொம்ப புரிஞ்சிருந்துச்சு. ஆனால் அவருக்கு அந்த ஃபுல் படம் இஷ்டமே இல்லை. அதுக்கப்புறம் 1000 படங்கள் நடிச்சிருந்தாலும் கூட ஒரு பையன் ஃபஸ்ட்டு வந்து அதில் காலடி வச்ச படம் துள்ளுவத இளமை படம் தான். அந்த படத்தில் அவருக்கே தெரியாது நான் இந்த படத்தை நான் ரசிப்பேன் அப்படிங்கிறது. ஆனால் ரொம்ப உள்ளுக்குள்ளே அவருடைய குறும்பு, அவருடைய பேசுகிறது, செய்கிறதுங்கிறது ரொம்ப அதில் நான் வச்சுருக்கேன். இவ்வளவு திறமை ஒன்றுகிட்ட இருக்கும் அப்படிங்கிறது சத்தியமாக நான் எதிர்பார்க்கல கண்ணா. நீ ஏதோ வச்சு பென்சில் பேனா வச்சு பேப்பர் வச்சு கிரிக்கெட் இருப்பேன். ஆனால் பார்த்தா பாட்டு எழுதுகிற, கதை எழுதுகிற, நிறைய டைரக்ட் பண்ணுற, இதையெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ திறமை நம்ம பிள்ளைகிட்ட இருந்திருக்கே, எப்படி இருந்தது அப்படிங்கிறது எனக்கே ஒரு ஒரு வியப்பு வர மாதிரி நீ பண்ணுறப்பா. அந்த மாதிரி ஒரு குழந்தைய நான் பெற்றதுக்காக என் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்ப்பா. எனக்கு நீ கிடைச்ச கிஃப்ட்டுன்னு நான் நினச்சிக்கிறேன். ஆண்டவன் கொடுத்த எனக்கு வரப்பிரசாதம் நான் நினச்சிக்கிறேன். ஆக்சுவலி யூஸ்வலாக ஹீரோஸ் கிட்ட கேட்போம் எந்த ஹீரோயினோட நடிச்சா பிடிக்கும்னு. பட் ஃபார் அ சேஞ்ச் உங்கள் அம்மா கிட்ட கேட்டோம் எந்த ஹீரோயினோட நடிச்சா சூப்பராக இருப்பார் உங்கள் பையன். செம்மையாக ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காங்க பாருங்க. படத்தில் எல்லா படத்துலையும் நடிக்கிற பார்க்க எல்லா ஹீரோயினோடு நடிக்கும்போதும் எனக்கு நீ தான் அழகாக தெரியற. எனக்கு ஹீரோயின் அழகாகவே தெரியல. எனக்கு என் பையன்தான் அழகு. இது வந்து உன்னை பார்த்துட்டு நான் உன்னையே தானே பார்த்துட்ருக்கேன், எப்படி நான் வந்து ஹீரோயினை பார்ப்பேன். அதனால் எனக்கு ஹீரோயின் யாரும் அழகாக தெரியலப்பா. உன்னை விட யாருமே எனக்கு பெருசாக தெரியல. பெரிய ஹீரோ ஆயிட்டீங்க, பெரிய ஆள் ஆயிட்டீங்க. பட் அம்மா கிட்ட இருந்து எப்படி இருக்கீங்க இப்போ, அந்த பையன் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு லெட்ஸ் ஹியர் ஃப்ரம் ஹர். ரொம்ப எனக்கு ஒரு ஆசை கண்ணு, உன்னை ஒரு நாள் ஃபுல்லாக ரூமில் வச்சு அடைச்சி வச்சுக்கணுங்க மாதிரி எனக்கு தோணுது. இன்னைக்கு என்னென்ன நீ நினைக்கிறியோ அதெல்லாம் நான் சமைச்சு கொடுக்கணும், நீ என்கிட்டே இருக்கணும், யாருமே பக்கத்தில் இருக்கக்கூடாது, நீ நான் மட்டும் பக்கத்தில் இருக்கணும், ரூமில் அடைச்சி வச்சுக்கிறணும்னு எனக்கு மனசு தோணும். யாருமே செய்ய முடியாத அளவுக்கு நீ எனக்கு செஞ்சுட்டப்பா. இருந்தாலும் நீ எனக்கு நீ வாங்கி கொடுக்குறத விடையோ அதை என்ன செய்கிறத விடையோ நீ வந்து என் கூட இருக்கிறது நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன். அந்த ஒரு ஏக்கம் எனக்கு ரொம்ப இருக்குது. இப்போ நீ எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் உடம்பையும் ஹெல்த்து பார்த்துக்கம்மா. எனக்கு தேவை ஒரு அம்மாவாக நான் சொல்ல விரும்புகிறது உன்னுடைய ஹெல்த்து, உன்னுடைய உடம்பு ஜாக்கிரதையாக பார்த்துட்டு, மற்றவங்க பக்கத்தில் யார் வர்றாங்க போகிறாங்கன்னு பார்த்துட்டு ஜாக்கிரதையாக. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எல்லாருமே ஒரு என்ன செய்கிறது, எப்போ தான் இவன் கீழே போவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தோடு பார்க்குறாங்க. அது வந்து நான் கடவுள்கிட்ட அது உனக்கு எதுவுமே உன் பக்கத்தில் கூட வராது, அவ்வளோ தூரம் நான் வேண்டிக்கிறேன் ஆண்டவனை. இருந்தாலும் நீயும் உன் உடம்பு ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், பார்த்துக்க ராஜா. அது இல்லாமல் நான் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்காம போன விஷயம் எப்படி அப்படின்னா, பிள்ளைங்க 4 பேரும் ஒன்றா இருக்கணும். பசங்க காலையில் எழுந்திரிச்சு பேர பிள்ளைகளை பார்த்துக்கணும், பசங்களை பார்த்துக்கணும். நம்ம பிள்ளை நம்மக்கிட்ட அம்மா நான் போயிட்டு வரேம்மா சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. நாள் நீ எனக்காக ஒதுக்கிக்கோ, அந்த ஒரு நாள் என் கூடையே இரு, நான் உன்னை என்ன கேட்டாலும் நான் சமைச்சு கொடுக்குறேன். உன்னை பார்த்துக்க முடியல, பக்கத்தில் வச்சுக்க முடியல அப்படிங்கிற வேதனையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா. எதுவுமே வேண்டாம், நீ பக்கத்தில் இருந்தால் எனக்கு அது போதும். அதை பார்த்துட்டு அந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதை செய்வியா கண்ணு? என்ன பண்ணுறது, நமக்கு அவங்களுடைய ப்ரேயர்ஸ் தான், அவங்களுடைய ஆசீர்வாதம் தான். 4 குழந்தைங்களும் 4 டைரெக்ஷனில் பிஸி ஆகிட்டோம். எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து நம்ம குழந்த எதிர்பார்த்த உயரம் போலையே, நம்ம குழந்த பெரிய வெற்றி அடையலையே, நம்ம குழந்தைக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு எவ்வளோ பேர் வருத்தப்பட்டுருக்காங்க.
ஒரு சில பெற்றோர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்குது. பெத்த அம்மா கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு வேலை இருக்கிறதுங்கிறது ஒரு பாக்கியம். அந்த மாதிரி ஆசீர்வாதம் ஒரு சில பேரண்ட்ஸுக்கு தான் கிடைக்குது. அவங்க குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கடவுள் ஆசீர்வாதம் கொடுக்குறான், அந்த அவ்வளோ வேலை கொடுக்குறான் செய்ய. அது ஒரு ஆசீர்வாதம். ஒரு தாயாக அவங்களுடைய ஆதங்கம் நியாயம், நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லைன்னு. பட் என் அம்மாவுக்கு புத்தி சொல்கிற வயசு எனக்கு இல்லை. பட் என் அம்மாக்கே தெரியும் எனக்கு நேரம் இல்லை, நான் வேலை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது ஒரு ஆசீர்வாதம் தான். ஒரு நாள் கேட்குறாங்க எங்கள் அம்மா, ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணு என் கூட அப்படின்னு. இதை தான் என் பசங்களும் கேட்குறாங்க. என் பசங்களும் என்ன கேட்குறாங்க, என் அம்மாவும் என்ன கேட்குறாங்க, ஒரு நாள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. பண்ணுவேன். இன்றைக்கி அம்மா பார்த்துட்டு தான் வரேன். நான் அம்மா கூட தான் லஞ்ச் சாப்பிட்டு தான் நான் அங்கேருந்து ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஷூட்டிங் முடிச்சுட்டு லஞ்ச் பிரேக்கில் அம்மா கூட போய் லஞ்ச் சாப்பிட்டு மறுபடியும் ஷூட்டிங் போயிட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் நான் நேராக இங்கே வரேன். அவங்க கண்ணுக்கு நான் அழகாக தான் தெரிவேன். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அந்த மாதிரி தான் என் அம்மாவுக்கு நான் அழகாக தான் தெரிவேன். அது அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். என்னை பார்த்தா ரொம்ப இன்னசென்ட் என் அம்மா. அவங்களுக்கு ஒன்றுமே எதுக்கு பேசுகிறோம் இப்போ பாருங்கள், கேமரா இது நிறையா நான் எல்லோரும் பார்க்க போகிறாங்கன்றது கூட யோசிக்கல. ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டாங்க, ஒரு நாள் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, 4 குழந்தைங்களும் ஒரே இடத்துல இருக்கணும். இதுக்கு வந்து ஆக்சுவலாக முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. இப்போ நானே என் அண்ணா என் அப்பா, இப்போ நானும் என் ஒய்ஃபும் தனியாக ஒரு வீட்டில் இருக்கோம், என் அண்ணா ஒய்ஃப் தனியாக ஒரு வீட்டில் இருக்காங்க. ஒரே இடத்துல ஏன் இருக்க முடியாது அப்படின்னா, 3 ஆண்கள் ஒரே இண்டஸ்ட்ரியில், அதில் 3 பேருக்குமே ஈகோ பயங்கர ஜாஸ்தி. ஒரே வீட்டில் இருந்தால் வீடு டமால் டுமில் வெடிச்சிரும். இது சொன்னதே எங்கள் அப்பா தான். ஸோ அது ஆக்சுவலாக அண்ட் 3 பேருக்குமே வந்து க்ரியேட்டிவ் டிஃப்ரென்சஸ் நிறையா இருக்கும். அவர் ஒன்று பண்ணுறது எனக்கு பிடிக்காது, நான் ஒன்று பண்ணுறது அவருக்கு பிடிக்காது. அது கரெக்டான பவுண்ட்ரியில் ஸ்டாப் பண்ணி சொல்லிக்கிற அளவுக்கு நாங்கள் டிஸ்டண்ட்டாக வளரல, ரொம்ப க்ளோஸாக வளர்ந்துட்டோம் ஒரே இடத்துல. என்னடா நீ பண்ணுற தப்புடான்னு நான் சொல்லிடுவேன், நான் பாட்டுக்கு அண்ணாக்கிட்ட, அவனும் நல்லா வேலை போடான்னு சொல்லிடுவான். பட்டு இங்கே நம்ம இவ்வளோ டென்ஷனில் இருக்கும்போது டப்புன்னு அதை எடுத்துக்கக்கூடிய மெச்சூரிட்டி, ஓப்பனாக சொல்கிறேன், எங்கள் குடும்பத்தில் 3 ஆண்களுக்குமே கிடையாது. ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் 3 பேருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணது என் அப்பா தான். அந்த ஸ்பேஸ் தான் இப்போ இருக்குது. அண்ட் this might happen to me tomorrow with my kids. And it's really hurting to see my mother ரொம்ப மனசுக்கு ரொம்ப பாரமாகவும் வருத்தமாகவும் இருக்குது. என் அம்மா கண்ணீர் விடுறது எனக்கு பிடிக்காது. அது மட்டும் சுத்தமாக பிடிக்காது. பயங்கர டென்ஷன் ஆகிடுவேன், அப்செட் ஆகிடுவேன். ஒரு வாரம் 10 நாள் அப்செட்டாக இருப்பேன். என்னை இப்படி டப்புன்னு அழுதுட்டாங்க அவங்க. ஒரு நடிகனாக நான் எப்படின்னு தெரில, ஒரு ஹஸ்பண்டாக நான் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஹஸ்பண்ட் நான் சொல்லிக்கவே முடியாது. ஓகே, மீடியாக்கர் ஆர் பேட். அண்ட் ஒரு சன்னாக அப்பேரண்ட்லி ஐ ஃபெயில்ட் மை மதர். பட் நான் ஒரு நல்ல அப்பாவாக இருக்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சிக்கிறேன். அவங்களுக்கு கரெக்டாக பண்ணணும் எல்லா விஷயங்களையும் அப்படிங்கிறதுல முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். என் அம்மாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போனதுக்கு. நடிகன் ஆகிட்டா அவன் ஒரு பொது சொத்து. அண்டு அதுக்கு மேலே ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ ஒரு பொது சொத்துன்னு ஏன் சொல்கிறேன்னா, என்னோடய பர்சனல் லைஃபு கூட பொதுவாக தான் எல்லாராலையும் அலசப்படுது. ஸோ அது ஏன் அப்படின்னா, நடிகனுங்கிறவங்க ஒரு பொது சொத்து. நிறையா பேரை சிரிக்க வைக்கிற, அழ வைக்கிற, அவங்க பொழுதை போக்குற ஒரு கலைஞன், அவன் பொது சொத்து தான். அவன் பொது சொத்துன்னு ஆகிட்டு போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறது, நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் தான் பண்ணிக்கணும். ஸோ என்னை நினச்சவங்க பெருமைப்படுறாங்கங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடவுள் அந்த மாதிரி என் தாய் தந்தை நினச்சி பெருமைப்படுற இடத்துல கடவுள் என்னை வச்சுருக்காங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் என்னுடைய அப்பா அம்மாவே, குறிப்பாக என் அம்மாவே எனக்கு ஒரு நாள் டைம் போட்டுன்னு கேட்குற நிலைமையில் என்னை வச்சுட்டாங்கிறதுல கொஞ்சம் வருத்தமாகவும் இப்போ இருக்குது எனக்கு. என் அம்மாவை பார்த்து புரிகிற மாதிரி சொல்லி புரிய வச்சிடுறேன். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டீச்சர், நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி யூ ஃபெயில்ட் ஆஸ் அ சன் அப்படி நீங்கள் சொல்லவே கூடாது. ஏன்னா ஹவ் ப்ரவுட் உங்கள் அம்மா, எவ்வளோ பேருக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும். அண்ட் அவங்களுக்கு அது நல்லாவே தெரியும்.
அண்ட் அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க, நீ ரொம்ப பிஸியாக இருக்க, எல்லாருக்கும் நிறைய நல்லது செய்கிற, எல்லாருக்காகவும் யோசிச்சு விஷயம் செய்கிற, எனக்காக ஒரு நாள் கூட 1 full day அதுதான் அவங்க கேட்குறாங்க. ஐ திங்க் யூ ஷுட் மேக் யுவர் அம்மா ஹாப்பி. இல்லை நான் பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். அதில் எந்த இதுவுமே இல்லை. எதுவும் இப்படி கேட்டதுக்கப்புறம் நான் எப்படி பண்ணாமல் இருக்க போகிறேன், பண்ணதான் போகிறேன். அவங்களுடைய ஃபீலிங் எனக்கு நிச்சயமாக புரியுது. பட் இன்னைக்கு எனக்கு ஓட வேண்டிய வயசு, நான் ஓடி தான் ஆகணும். ஒரு டைம் வரும், இயர் ஆர் 2 years. நானே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு இப்போ வருஷத்துக்கு 1 படம், வருஷத்துக்கு 2 படங்கிற மைண்ட் செட் நான் வந்துட்டேன் இப்போது. பட் அந்த மைண்ட் செட் வந்துட்டால் மட்டும் பத்தாது, அதுக்கான தகுதி வரணும் எனக்கு. அண்ட் அதுக்கான சுச்சுவேஷன் என்னை சுற்றி அமையணும். அது எனக்கு இன்னும் ஒரு 2 வருஷத்தில் அமையிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. அப்படி அமையிற பட்சத்தில் நான் ஒரு நாள் என்ன ஒரு வாரமே கூட நான் அவங்க கூட நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். கேவ் மீ லைக் ஷீ இஸ் மை காடஸ். எனக்கு எங்கேயுமே நான் அவங்க பேரை சொல்ல தவறுனதில்லை. எல்லாமே அம்மா அப்பா கொடுத்தது தான் எனக்கு. ஸோ திஸ் இஸ் சம்திங் ரியலி பர்சனல். தட்ஸ் ஒரு ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம் அப்படி வெளியே வந்திருக்கு. ஸோ அது நான் இதுக்கு மேலே எனக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு அதுக்கு தெரியல. பட் ரொம்ப பொதுவாக என் அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வெரி வெரி ஸ்வீட். ஐ திங்க் இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் லைட்டாக ஹெவி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஃபுல் ஜாலி செக்மெண்ட் தான், ஹாப்பினஸ் தான், ஃபுல் சிரிப்பு தான், கலாட்டா தான். ஓகேவா? ஸோ சின்ன பிரேக் போயிட்டு வாங்க. இது நரசூஸ் காஃபி வித் டிடி பவர்ட் பை உங்கள் சத்யா, co-presented by Milky Mist Paneer. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது நரசூஸ் காஃபி வித் டிடி பவர்ட் பை உங்கள் சத்யா, co-presented by Milky Mist Paneer. And we have Dhanush K. Raja. சரி, நிறைய விஷயங்கள் நம்ம உங்களை பற்றி பேசியிருக்கோம். ஸோ கொஞ்சம் இப்போ உங்களுடைய ஹாட் நியூ படம் நையாண்டி பற்றி பேசலாம். ஸோ நையாண்டியில் வாட் இஸ் த பெஸ்ட் திங்? இந்த ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக மக்கள் போகலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுவீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நல்லா சிரிக்கலாம், வயிறுக்குள்ளுங்க நல்லா சிரிச்சுட்டு உங்கள் டென்ஷன் ப்ரெஷர் எல்லாத்தையும் மறந்துட்டு சிரிக்கலாம். அண்டு நம்ம குடும்பங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி இவங்களுக்கு நடுவுலையே வந்து யதார்த்தமான நகைச்சுவை நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அதை ஒருத்தர் டீல் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ சர்க்குணம் சார் இந்த படத்தில் அது ரொம்ப டீல் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடையும் குழந்தைங்களோட எந்த ரிசர்வேஷனும் இல்லாமல் அவங்களும் கைத்தட்டி சிரித்து பார்க்குற ஒரு காமெடியாக இந்த படம் இருக்கும். அதுக்காக பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு எக்கச்சக்கமான குட்டி பசங்க ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் அவங்கெல்லாம் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக குழந்தைங்க அந்த டெட்டி பேர் சாங் கேட்டாலே உங்களுக்கு தெரியும், குழந்தைங்க கண்டிப்பாக இது குழந்தைங்களோட பார்க்க வேண்டிய படம் அப்படின்றது தான். உங்களோட ஹீரோயின் பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் நஸ்ரியா அவங்களோட ஒர்க் பண்ணுறது, அவங்களுக்காக இந்த ஸ்கிரிப்ட் 6 மாதம் என்னமோ வெயிட் பண்ணிச்சு அப்படி ஏதோ சொல்லுங்கள். நஸ்ரியா வந்து எக்ஸாம் இருந்தது, அவங்க +2 எக்ஸாம் இருந்தது அவங்களுக்கு. ஸோ நம்ம தான் படிக்கிற பொண்ணா ஒழுங்காக எக்ஸாம் எழுதிட்டு வரட்டும்னு சொல்லி ஒரு 1 month அவங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வரதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆமாம், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கரெக்டான ப்ராஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணாங்கன்னா ஷீ கேன் கோ லாங் வே. ஓகே, சர்க்குணம் அவர்கள் பற்றி நான் ஒர்க் பண்ணதுலேயே வந்து ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னா சர்க்குணம் சார் தான். இவ்வளோ சீக்கிரம் ஒரு படத்தை முடிக்க முடியுங்கிறது பாசிபிளாங்கிறதே நான் இவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். என்கிட்ட 60 நாள் வாங்கினாங்க. 60 நாளில் முடிச்சிடுறேன் சார். அதுவே எனக்கு பயங்கர சார், இப்போல்லாம் மினிமம் 80 days எடுக்கிறாங்க, 60 daysல முடிச்சிடுறாங்கிறீங்களே. இல்லை சார் முடிச்சிருவேன் அப்படின்னாரு. 45 நாள் தான் எடுத்தார், முடிச்சிட்டாரு. எப்படி ரொம்ப வேலை வாங்குவார், ஓடுங்க அப்படியே வேலை வாங்குவார். ஆக்சுவலாக உட்காரவே டைம் இருக்காது. கேரவன் போகிறதுக்கு வந்து நீங்கள் ட்ரெஸ் மாற்ற மட்டும்தான் டைம் இருக்குமே தவிர வேறு எதுக்குமே அங்கே டைம் இருக்காது. அவ்வளோ ஸ்பீடாக பண்ணுவார். பட் அதே பார்த்தீங்கன்னா ஒரு 2 shot வச்சுட்டு ஒரு க்ளோஸ்அப் வச்சுட்டு டக்குன்னு சீனை சுருட்டவும் மாட்டார். எல்லா ஆங்கிளும் ப்ராப்பராக எடுத்திருப்பாரு. அதை எப்படி அதை அச்சீவ் பண்ணாருன்னே தெரியல. நல்ல எனக்கு இப்போ ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாகவும் ஒரு உரிமையாக அவர்கிட்ட நான் பல விஷயங்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு எனக்கு நல்ல ஃப்ரெண்டாகவும் ஆகிட்டார். இந்த படத்தோட எல்லா ப்ளஸ் பாயிண்ட்டும் சர்க்குணம் சார் தான் நம்பர் 1. அவர் தான் என்கிட்ட வந்து ஒரு புது டைமென்ஷன் காமெடியில் ஒரு பெர்ஃபார்மன்ஸில் என்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. அதுக்கும் சர்க்குணம் சார் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் சர்க்குணம் சார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவருடைய கேமராமேன் வேல்ராஜ். அவர் ஒரு ரொம்ப பெரிய பேக் போன். அவர் இவரோட ஸ்பீடுக்கு அவரும் கடன்னு லைட் பண்ணி செட் பண்ணி பறந்துக்கிட்டே தான் இருப்பார் அவர். ஸோ அவரும் ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ். ஸோ சர்க்குணம் சார் ரொம்ப ஒரு முக்கியமான படம் எனக்கு முக்கியமான டைமில் சர்க்குணம் சார் கொடுத்துருக்காரு. ஸோ ஐம் ஆல்வேஸ் வெரி தேங்க்ஃபுல். ஓகே, ஸோ இப்போ புகைப்படங்கள் உங்கள் முன்னாடி இருக்குது. நைஸ் நல்ல நல்ல மெமரிஸோட நிறைய படங்கள் இருக்குது. ஸோ அதை எடுத்து பார்த்தோன்னே என்ன மெமரி வருதோ இல்லை அந்த படத்தில் இருக்கிறவங்கள பற்றி உங்களுக்கு எதாவது சொல்லணுமோ, எதுனாலும் உங்கள் மைண்டுக்கு என்ன டக்குன்னு வருதோ அதை நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஷall we start? சார் ப்ளீஸ். இந்த ஃபோட்டோ எங்கே பிடிச்சிங்க?
எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க, நான் பார்க்கட்டும் எந்த போட்டோ. இதெல்லாம் என்கிட்டே இல்லை. உங்ககிட்ட இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். தெரியுமா? உங்களுடைய புது வீட்டுக்கு இது கொடுத்து விட்டுருக்காங்க கிஃப்டா. ஓ, இதுல நீங்க எங்க இருக்கீங்க? நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். அதுதான் நானும் தேடிட்டு இருக்கேன். ஆப்சென்ட் நினைக்கிறேன். ஓகே, நாங்க கண்டுபிடிச்சிக்கிறோம், நோ ப்ராப்ளம். இதுதான் நினைக்கிறேன் நான். இல்லை இல்லை, அதான். டேய் இங்க வாடா. எங்கடா இருக்கேன் இதில் நான்? இதுதானே சொல்கிறேன் நீ? நான் ஓகே, டீசரால கண்டுபிடிக்க முடியல, அதனால அவருடைய ஃப்ரெண்டோட உதவியை நாம இப்ப நாடி இருக்கோம். அதுக்கு அவங்க கூட படிச்ச ஃப்ரெண்ட் ரொம்ப நான் என்னடா அது வேண்டாம் தேடிட்டு இருக்காங்க. இந்த குள்ளண்டா அவன் அக்கா கூட தீல. பட் அவங்க ரெண்டு பேரும் சீரியஸான ஒரு டிஸ்கஷன்ல முடிஞ்சு. இல்ல ஆப்சென்ட்னா இல்ல போய் இருக்க போனா கண்டுபிடிச்சு சொல்றியா? இருக்கு ஆனா இல்ல, இல்ல ஆனா இருக்கு. சரி, தாய் சத்யா ஸ்கூல் பத்தி சொல்லுங்க. இங்கே தான் நான் எல்கேஜில இருந்து 10th வரைக்கும் படித்தேன். அண்ட் ஆல் மை என்டையர் சைல்ட்ஹுட் வென்ட் தேர். அஃப்கோர்ஸ் என்னோட எல்லா குட் மெமரிஸ், ஃபாண்ட் மெமரிஸ், பேட் மெமரிஸ், எவ்ரிதிங் எல்லாமே கலந்த ஒரு இடம் தான் அது. I was very blessed with very nice teachers, nice friends. கொஞ்சம் நிறையா புல்லிஸ் கூட இருந்தாங்க அந்த ஸ்கூலில். வெரி வெரி பியூட்டிஃபுல் பீரியட். ரொம்ப அழகாக மரத்தடியில் கிளாஸ் நடக்கும். இப்போது ஐ டோன்ட் நோ அது மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல இப்போது. பட் அப்போ வந்து நிறைய மரங்கள் இருக்கும் ஸ்கூலில். ஸோ நல்ல நேச்சரோட ரொம்ப க்ளோஸாக மரத்தடியில் கிளாஸ் அங்கே இங்கெல்லாம் நல்லாயிருக்கும். அண்ட் ஐ ஹவ் இட்ஸ் 12 years. There's so much to say. 12 வருஷம் நான் ஸ்கூல்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேர் ஏதாவது ஞாபகம் வருதா? அத பாக்க நிறைய ஞாபகம் இருக்கு எனக்கு. இதுல எல்லார் பேரும் ஆல்மோஸ்ட் எல்லார் பேரும் என்னால சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். கமலக்கண்ணன், எஸ் வெங்கடேஷ், கார்த்திகேயன், கார்த்திக், அவர் நாங்கள் சின்ன ஐயர்னு கூப்பிடுவோம். கார்த்திக் இருக்காரு, முருகன் இருக்காரு, புருஷோத்தமன் இருக்காரு. எல்லார் பேரும் என்னால் சொல்ல முடியும். முத்துக்குமார், அன்சாரி, ஜகன், மீராஸ், ஜி பாரதி, தாமோதரன், சிவகார்த்திகேயன், என்னால் எல்லார் பேருமே சொல்ல முடியும். இதில் டீச்சர்ஸ் பேர் கூட சொல்ல முடியும். அஃப்கோர்ஸ் எங்கள் பிரின்ஸிபல் நேம் அஃப்கோர்ஸ் சொல்ல முடியும், சுதா மேடம். அது இல்லாமல் அமுதா மிஸ் எங்கள் இங்கிலீஷ் டீச்சர் இருக்காங்க. எங்கள் பிடி சார் இருக்கார். எங்கள் சிவா சார் மேக்ஸ் சார் இருக்கார். என்னால் எல்லார் பேருமே சொல்ல முடியும். சித்ரா மௌலி மேம் இருக்காங்க, எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் தமிழ் டீச்சர் இருக்காங்க. எல்லார் பேரும் நல்லா சொல்ல முடியும். எல்லார் பேரும் so sweet. Everybody is going to be very happy இது பார்த்ததுக்கு அப்புறம். Next picture. இது எனக்கு கை உடஞ்சப்போ திருடி முடிச்சுட்டு நான் சிங்கப்பூர் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு 45 days புதுக்கோட்டையிலேருந்து சார் நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்திருந்தேன். அப்போ ஃபேன்ஸ்லாம் எல்லா ஊர்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ அப்போ வீட்டுக்கு போயிட்டு நான் ஏர்போர்ட்லேயே பெரிய கலாட்டம் எடுத்து தான் வீட்டுக்கு போனேன். அப்போது வீட்டில் போயிட்டேன்னா அம்மா சொன்னாங்க, 45 daysக்கு அப்புறம் வந்திருக்கேன், இருந்துட்டு போ, இன்றைக்கி நான் நாளைக்கு மீட் பண்ணிக்க. அம்மா எல்லா ஊர்லேருந்து வந்துட்டாங்க, நான் எப்படி அப்படி நான் எல்லாரையும் பார்க்காம இருக்க முடியும் அப்படின்னா, இல்லைப்பா எனக்கு என்னவோ சரியாக படலை, நீ போகாத அப்படின்னாங்க. அப்படி பண்ண முடியாதுமா, ஃபேன்ஸ் வந்திருக்காங்கன்னா போய் பார்த்து தான் ஆகணும், நான் அவங்களை போய் பார்த்துடுறேன். ஏன்னா இல்லைப்பா எனக்கு எதுவும் சரியாக படலை, போகாத அப்படின்னாங்க. இல்லைம்மா நான் போகிறேன்னு சொல்லி கிளம்பிட்டு, சாப்பிடாம கூட கிளம்பிட்டு அப்படியே கடன் ஏர்போர்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக. அப்போது அங்கே ஒரு சின்ன ஒரு கிரவுண்டுமே ஒரு இடம் ரெடி பண்ணி அங்கே ஃபேன்ஸ்லாம் 300 பேர் இருந்தாங்க அங்கே. சரி ஓகே சமாளிச்சிடலான்னு சொல்லி நான் கார்லேருந்து இறங்கிட்டேன். டக்குன்னு இறங்குனா என்ன ஆச்சுன்னே தெரில. அங்கே ஒரு 2000-2500 பேர் டக்குன்னு சுற்றி இருந்தாங்க. ஸோ அங்கே ஒரு பெரிய கேஓஸ் இருந்தது, கமோஷன் இருந்தது. நான் அப்படியே பூந்து எங்கேயோ போயிட்டுருக்கேன், பட் எங்கே போகிறேன்னு தெரியல. டக்குன்னு பார்த்தோன்னா ஒரு 15 அடி உயரத்தில் இருக்கேன். அண்ட் இந்த பக்கம் ஃபேன்ஸ்க்கு தெரியலப்பா அவன் அந்த பக்கம் இருக்கேன்னா, அவங்க அந்த க்ரௌட் என்ன ஒரு புஷ் பண்ண நான் அந்த 15 அடியில் விழுந்துட்டேன். விழுந்து என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் உடஞ்சிருச்சு, எலும்பு 2ஆக உடஞ்சி இப்படி மேலே வந்துருச்சு. ஸோ அப்போது அந்த டைமில் கையை இழுத்து வச்சு ஸ்டீல் பிளேட் வச்சு இது அதுக்கு ஆப்ரேஷனுக்கு அப்புறம்னு நினைக்கிறேன் இந்த ஃபோட்டோ. இஃப் ஐம் நாட் ராங், ஸ்டீல் மேன் சொல்லிக்க நல்லா இருக்குது, பட் அதனால் பல பிரச்சனைகள் இருக்குது. பல டைரக்டர்ஸ்க்கு நான் அதனால் தொல்லை தரேன். அதுவே எனக்கு பயங்கர கில்ட்டியாக இருக்கும். என்னால் நிறைய ஸ்டன்ட்ஸ் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. இந்த ஸ்டீல் லெஃப்ட் ஹேண்டில் ஸ்டீல் இருக்குது. நிறைய டான்ஸ் மூமெண்ட்ஸே வந்து இப்படி போகிற மூமெண்ட்ஸ், இப்படி போகிற மூமெண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். இல்லை அவ்வளோ பிரச்சனை இல்லை, பட் ஜென்ரலி இட்ஸ் டஃப். ஸோ அதனால நான் நிறைய டைரக்டர்ஸ்க்கே நிறைய தொல்லை கொடுப்பேன். சார் இது பண்ண முடியாது, எனக்கு இந்த மூமெண்ட் இல்லை, இந்த கையில் இந்த மூமெண்ட் இல்லை, பேசிக்காக இந்த மூமெண்ட் எனக்கு கிடையாது இந்த கையில். ஸோ அதெல்லாம் நான் கொஞ்சம் அந்த கில்ட் எனக்கு கொஞ்சம் இருக்குது. யா, நாட் வெரி குட் மெமரி. ஓகே, ரொம்ப பெயின்ஃபுல் மெமரி. ஓகே வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன்.
சோனம் அண்ட் ராஞ்சனா. ஆமாம், ராஞ்சனா பற்றி நிறையா Yeah, பேசணும். சொல்லியாச்சு. சோனம் ஒரு ஸ்டார் கிட், அனில் கபூரோட பொண்ணு. அண்ட் அதில் எந்த விதமான பந்தாவும் இல்லை, எந்த விதமான இதுவும் கிடையாது, டவுன் டு எர்த். அண்ட் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க அங்கே இருக்கும்போது. பாம்பே போனால் அவங்க வீட்டில் இருந்து சாப்பாடு ரெகுலராக எனக்கு அனுப்புனாங்க. அண்ட் அங்கே ப்ரொமோஷன்ஸ்லாம் கூட அங்கே போகும்போது கொஞ்சம் ஃபஸ்ட் கொஸ்டினே என்னை பார்த்து எப்படி இருக்குன்னா, ஒரு லுக்ஸ் பேஸ்டாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஹீரோ அப்படின்னு அவங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இமீடியட்டாக சோனம் கபூர் வந்துட்டு எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள், ஒரு நோஸ் பாருங்கள் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஒரு ஐஸ் பாருங்கள் சிமெட்ரிக்கல், பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஹீ இஸ் வெரி குட் லுக்கிங் பர்சன், யூ ஸ்டார்ட் வித் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் ஆமா, அப்படின்னு. அதுல வேற நீங்க வந்து நோ ஐ நோ ஐ அம் ஓகே லுக்கிங் சொன்னா நீங்க வேற அடி வாங்குவீங்க. நோ ஐ அம் டிஃபெண்டிங். அவங்க பயங்கர ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் வெரி போல்ட் அண்ட் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. வெரி பியூட்டிஃபுல் கேர்ள், வெரி பியூட்டிஃபுல் ஹியூமன். அண்ட் அவங்க இன்னும் பியூட்டிஃபுல்லா தெரிஞ்சாங்க the way she received you know. She's been of great support. She took care of me very well. I really owe her so much for the way she made me feel comfortable there. அவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார் கிட்டா இருக்கு. வெரி நைஸ். Thank you சோனம். ஓகே நெக்ஸ்ட். நர்வஸா இருந்தீங்களா? ஒரு கல்யாணம் ஆக போதே, என்ன நமக்கு 21 வயசுல கல்யாணம் ஆக போதே அந்த மாதிரி? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. அவ்வளவு சீக்கிரம் நடந்து துள்ளுதலை நடிக்கிறேன், கட் பண்ண இங்கே உங்க முன்னாடி உட்காந்துருக்கேன். அப்படி தான் இருக்குது. இட் வாஸ் ஸோ ஃபாஸ்ட், ஐ வாஸ் ஸோ யங், ஐ குடன்ட் ஹேண்டில் ஸோ மெனி திங்ஸ். அப்போ திடீர்னு வந்து அந்த சக்ஸஸாக இருக்கட்டும், அந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், துணைவியாக இருக்கட்டும், எதுவுமே வந்து என்ன நடந்ததுன்னே புரியறதுக்கு முன்னாடி கடற்கரை முடிஞ்சு இங்கே நான் இருக்கேன். இதில் எதுவுமே நான் கேட்கல, எல்லாமே கடவுள் கொடுத்தது தான், இன்க்ளூடிங் ஃபோட்டோவில் இருக்கிற எல்லாமே. ஸோ இட்ஸ் ஆல் காட்ஸ் கிரேஷியஸ் கிஃப்ட். ஆமாம், இட்ஸ் a வெரி ரேர் ஃபோட்டோ. என் அண்ணா மட்டும் இல்லை, அவர் ஃபோட்டோவில் வந்து நிற்கவே மாட்டார். சின்ன வயசுலேருந்தே அவர் அப்படி தான். ஆமாம், ஃபோட்டோவில் நிற்கவே மாட்டார். இந்த ஃபோட்டோ எப்போ பார்த்தாலும் எனக்கு அதான் தோணும், அண்ணா ஏன் இந்த ஃபோட்டோவில் இல்லை, அவரு இருந்திருந்தா இட் would have been a complete ஃபேமிலி beautiful பிக்சர். picture. எவ்வளவு இன்னசென்ட்டா கியூட்டா இருக்கீங்க டீசன்ட். அப்படியா? ஆமா. இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக தோன்றது என்னன்னா, my elder son is அப்படியே xerox of me. ஆமாம், இப்போ அவர் ஃபோட்டோ இப்படி பக்கத்தில் வச்சா 6 வித்தியாசங்கள் கண்டுபிடி ரேஞ்சில் இருக்கும். இஸ் நாட் திஸ் பிக் yet, but features and face structure, even food habits, playing interest and sports interest, எல்லாமே வந்து அப்படியே I can see a lot of myself. Sometimes it's very scary. அவ்வளோ தூரம். So these days I remember him. And இன்னொன்று இந்த ஃபோட்டோவில் வந்து என் அம்மா மட்டும் இப்படி எங்கேயோ பின்னாடி எங்கேயோ வேடிக்கை பார்த்துருவாங்க. She looks somewhere, it hurts me, she looks so young and so beautiful, even my father for that matter. And somewhere down the line it's very haunting also, this picture. இங்கே என் அக்கா கையில் இருக்கிற இந்த பர்ஸ் கூட I remember. Yes. That's nice. Such a Next time. ஆமாம், என்னோட ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் ஃப்ரெண்டு. மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல். கான்ட்ரோவர்ஷியலா ஒரு ஃப்ரெண்ட் எப்படி இந்த மாதிரி எல்லாம் இந்த ஸ்டேட்மென்ட் இந்த எக்ஸாம்பிள் நாங்கள் தான் எக்ஸாம்பிள். த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் ஃப்ரெண்ட் ஆஃப் மை சிலம்பரசன். சிம்புட்டியும் என்கிட்டயும் நிறைய வேற்றுமை ஆக்சுவலாக. கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட் பர்சன் நாங்கள் எல்லாத்துலேயுமே. நான் எதையுமே ரொம்ப கடற்கடன் படப்படன்னு செய்கிறாள், அவர் எதையுமே ரொம்ப லேட் பேக்காக ஸ்மூத்தாக பொறுமையாக செய்கிறாள். ரெண்டு பேர், அது ஒரு சின்ன சில்லி எக்ஸாம்பிள். ஃப்ரம் திஸ் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், எவ்ரிதிங் வி ஆர் டூ டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட் பீப்புள். நானும் சிம்புவும் ரெண்டு பேரும் கும்பராசி, ரெண்டு பேரும் சதய நட்சத்திரம். அது ஒரு ஒற்றுமை எனக்கு அவருக்கும். இன்னொரு பெரிய ஒற்றுமை என்னென்னா, என்னை புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப கஷ்டம், சிம்பு புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். there is lot to understand about this boy, and I think he's 2 years younger than me. என்னோட 2 வயசு சின்னவரோ 1.5 வயசு சின்னவரோ சிம்பு. அண்ட் நிறைய பேருக்கு நானும் சிம்புவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனது பிடிக்கல. ரீசெண்டாக நிறைய ஈவெண்ட்ஸில் நான் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் அதை ரொம்ப ஓப்பனாகவே வந்து அதை சொல்லலை, தப்பாக வெளிப்படுத்தினாங்க. பாவம், அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும், இமேச்சுவர் பீப்புள். ஸோ we don't care, you know, like it's really I think it's really a very nice and great thing. We were able to put our differences aside. எங்களுக்குள்ள வந்து நாங்கள் சரியாக பேசிக்காத காரணத்தினாலேயே நிறைய பேர் எங்களுக்கு நடுவில் பேசியே ஒரு பெரிய கேப் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தா பர்சனலாக எனக்கு வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணி
நாங்கள் பேசிக்கும் போது தான் தெரிஞ்சது நடுவில் எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க எங்களுக்குள்ள அப்படின்னு. ஸோ தென் வி குட் பி ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எங்களோட நாங்கள் ப்ரொஃபஷ்னலாக எங்களை ரைவல்ஸாக க்ரியேட் பண்ணி இன்றைக்கி அதுதான் நிஜம்னு ஆயிட்டாலும் நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கல, அதை க்ரியேட் பண்ணாங்க, அதுவே ஆயிடுச்சு பின்ன. இருந்தாலும் எங்களால் வி ஆர் ஏபிள் டு ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் டுகெதர். நாங்கள் குவாலிட்டி டைம் டுகெதர் எங்களால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பொறாமை இல்லாமல் இருக்க முடியுது, ஜெலசி இல்லாமல் இருக்க முடியுது. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டிலாம் கொடுத்தாரு. எஸ், வெல் விஷர்ஸாக இருக்க முடியுது. அவருக்கு நல்லது நடக்கணும் நான் நினைக்கிறேன், எனக்கு நல்லது நடக்கணும் அவர் நினைக்கிறாரு. அந்த அளவில் எங்களால் எங்களை ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் பர்சனல் லைஃப்பையும் தனியாக பிரித்து பார்த்து நல்ல நண்பர்களாக இருக்க முடியுதுன்னா மற்றவர்கள் அதை ஏன் உறுத்தணும்னே எனக்கு புரியல. ப்ராபப்ளி அவங்களால அது முடியாதோ என்னவோ, யூனோ. And it's really nice. It's one of the good things that's happened to me, that we were able to put our differences aside and we could be really, good friends, and we're able to focus more now, and we are not allowing anybody else to play any games in between us. So so I'm really happy that me and Simbo could be friends. That's so nice. Last picture. இந்த ஃபோட்டோலாம் எங்கேருந்து பிடிச்சி? Warm person, Trisha. She is a very warm person, very straightforward person, and yeah, she's been here for like forever. 10 years மேலே ஆயிடுச்சு அவங்க நடிக்க ஆரம்பிச்சு. அப்படியே இருக்காங்க கல்ல செஞ்ச மாதிரி, எப்படினே தெரியாது. So that's really நல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. So கூடிய சீக்கிரம் த்ரிஷாவோட ஒரு படம் பண்ணிடுங்க ப்ளீஸ். You never know, anything might happen. ஒரு ஃபேனா ஜஸ்ட் ஒரு ரிக்வெஸ்ட். ஓகே, நிறைய ஃபோட்டோஸ் பற்றி பேசிட்டீங்க. பட் உங்களுடைய புது வீடு ஒரு வாங்கிருக்கீங்க மும்பையில். ஸோ அந்த வீட்டில் வந்து ஒரு கிஃப்டாக வைக்கிறதுக்கு, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ நாங்கள் இப்போ கொடுக்க போகிறோம். கிளாரிஃபிகேஷன், நான் வீடு வாங்கலை பாம்பேயில். ஓ, அங்கே ஒரு சின்ன கூட சொல்ல முடியல, குட்டியாக ஒரு ரெண்ட் பண்ணியிருக்கேன் ஒரு வீடு. ஓகே, ஒரு ரொம்ப ஹம்பிள், ஒரு 2 bedroom ரொம்ப குட்டி வீடு ரெண்ட் பண்ணியிருக்கேன். அங்கே போகும்போது ஹோட்டலில் தங்கி ப்ரொடியூசர் பில்லை ஏற்றக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துக்காக. ஓகே, அப்போ நம்ம அதை அப்படியே விட்டு கிளாரிஃபிகேஷன் வேண்டாம். இப்போ வந்து நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்க. இப்போ உங்களுக்காக ஒரு கிஃப்ட் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல மெமரிக்காக ஒரு ஃபோட்டோ கொடுக்க போகிறோம். ஓகே ப்ளீஸ். தேங்க்யூ. இங்கே பிரிக்கணுமா வீட்டுக்கு போகுது? இங்கே வச்சுருக்கேன். சரி. சிப்ளிங்ஸ் நான் 4 பேர். இந்த கிஃப்ட் உங்க அம்மா கிட்ட இருந்து உங்களுக்காக வந்து. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வெல், நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம். இன்னும் நிறைய ஃபன் செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. இது இந்த வாரம். பட் அடுத்த வாரம் கண்ணா இப்படி இருக்காது. இவரோட இன்னொரு பக்கம், அந்த வாலான ஃபன்னியான ஜாலியான தனுஷ் அவர்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் அந்த விதத்தில் கூட உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? அடுத்த வாரம் வரைக்கும் காத்திருக்கணும். For now, take care. Bye-bye. இது நரசூஸ் காஃபி வித் டிடி, powered by உங்கள் சத்யா, co-presented by Milky Mist Paneer. தந்தை பேரும் மகன் பேரும் கொண்ட நடிகர் பூநடியுடன் காதலா. அவரு அந்த பூநடிகை யாரு? சும்மா இருக்காது அவருடைய காதல். அதனால காஞ்சனா ஒத்துக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க, எதுக்கு உனக்கு இந்த வேலை, இதில் இங்கே என்னவோ பெருசாக நீங்கள் பேராட்டம் அங்கே வேற போய் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்ஸை தமிழில் பண்ணா யாரெல்லாம் இந்த ரோல்ஸில் நடிக்க கரெக்டாக இருக்கும்? எல்லாமே எங்கள் சிவகார்த்திகேயன் தான். சார் ஷூட்டிங் சார், ஷூட்டிங் டண்ட நக்கர ஷூட்டிங் வரணும் பண்ணி, நீ வரணும் பண்ணி, நீ தான் என்ன பிடிச்ச சனி, வரட்டுமா பார்க்க தான் ஒல்லி, ஆனால் இல்லை நம்மகிட்ட யாராவது வர முடியுமா? வாய் சத்ததா எது வந்தாலும் வாயிலே ஓவரா பேசுவான் அப்படின்னு ஓடிடுவாங்க.